3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் 1,00,000 ஆண்டுகள் வாழ்ந்த சத்திய யுகத்தில் மன்னர் பிரச்சின்பரி பூமியை ஆண்டார். அவருக்கு பிரசேதங்கள் என்று அழைக்கப்படும் 10 மிகவும் கீழ்ப்படிதலுள்ள மகன்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் தந்தை தவறாமல் யாகங்களை செய்வதை பார்த்து வளர்ந்தனர். நாளை இந்த ஆண்டின் 100வது யாகம். மகன்களே, எங்கள் குடிமக்களிடையே எனது ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அனைத்து விசுவாசமான குடிமக்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த பணி. இப்போது என் மகன்களை அழைக்கவும். நான் ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்க விரும்புகிறேன். ஓ பெரிய இளவரசர்களே, உங்கள் தந்தை உங்கள் அனைவரையும் அழைத்துள்ளார். என் மகன்களே, நீங்கள் இப்போது வளர்ந்துவிட்டீர்கள். எங்கள் வம்சம் எங்கள் சந்ததியினர் மூலம் தொடர்ந்து செழிக்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனவே திருமணம் செய்து கொண்டு குடியேற தயாராகுங்கள். இது எனது கட்டளை. நிச்சயமாக. தந்தையே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முதலில் விஷ்ணுவை பிரியப்படுத்த நாம் துறவறம் செய்வோம். அவர்கள் செல்லும் வழியில் விஷ்ணுவை பிரியப்படுத்த கடினமான துறவரங்களை செய்ய இளவரசரின் உறுதியால் ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய நீர்த்தேக்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றினார். நீங்கள் அனைவரும் விஷ்ணுவை வணங்க முடிவு செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். அவரை மகிழ்விக்க சில பிரார்த்தனைகளை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். இவ்வாறு பிரசேதகர்களும் நீருக்கடியில் துறவரம் செய்யும் பாதையில் இறங்கினர். அது எளிதானது அல்ல, ஆனால் எதுவும் அவர்களை தடுக்க முடியவில்லை. இதற்கிடையில் நருணி கருணையுடன் மன்னர் பிரசினாரியை பார்வையிட்டார். ஓ ராஜா, மனித வாழ்க்கையின் இறுதி இலக்கு யாகங்களை செய்வது அல்ல, விஷ்ணுவை மகிழ்விப்பதாகும். உங்களுக்கு நேரம் முடிந்துவிட்டது. எனவே நீங்கள் உடனடியாக துறவரம் செய்ய வேண்டும். ஆம் பெரிய முனிவரே, நீங்கள் அறிவுறுத்தியபடி நான் செய்வேன். சாமியார்கள் கடலின் கீழ் சிவபெருமான் கொடுத்த மந்திரங்களை உச்சரித்து மீண்டும் கூறினர். பூரணமான வழிமுறைகளை வழங்கும் வணக்கத்திற்குரிய பரம புருஷரான உங்களுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சுய உணர்தல் பெற்றவர்களுக்கு நீங்கள் இருப்பது போலவே எனக்கும் மங்களகரமானவராக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரசேதகர்களும் முழு அர்ப்பணிப்பு மற்றும் சரணாகதியுடன் விஷ்ணுவிடம் தங்கள் பிரார்த்தனையை தொடர்ந்தனர். 10,000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவர்களின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த விஷ்ணு அவர்கள் முன் தோன்ற முடிவு செய்தார். தண்ணீரில் இறங்குவதற்கு முன் விஷ்ணு தனது 8 கை அவதாரமாக 10 பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க உருமாறினார். ஓ பிரசேதகர்களே, உங்கள் பக்தி சேவையால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். நீங்கள் அனைவரும் சந்திரனின் மகள் மரிஷியாவை மணந்து குடியேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமியை ஆட்சி செய்து அதன் பிறகு என் தங்குமிடமான விஷ்ணுவுக்கு என்றென்றும் திரும்ப வேண்டும் என்ற எனது ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு.
அவர்கள் கடலிலிருந்து வெளிவந்தபோது பூமியின் முழு மேற்பரப்பையும் உள்ளடக்கிய படர்ந்த மரங்களைக் கண்டு அவர்கள் திகைத்து போனார்கள். எவ்வளவு கொடூரமானது! முழு பூமியும் மரங்களால் நிரம்பியிருப்பதாக தெரிகிறது. சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை கூட இந்த மோசமான மரங்களால் தடுக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த மரங்களை எரித்து பூமியின் மேற்பரப்பை சுத்தம் செய்ய வேண்டும். ஆமா, இது என்ன? பூமியில் உள்ள அனைத்து மரங்களையும் அவர்கள் ஏன் எரிக்கிறார்கள்? நான் அவற்றை நிறுத்த வேண்டும். நான் அவற்றை நிறுத்த வேண்டும். ஓ பிரச்சேதர்களே, உடனடியாக மரங்களை எரிப்பதை நிறுத்துங்கள். ஓ பிரம்மா, தயவு செய்து எங்கள் உடல் பருமனை ஏற்றுக்கொள்ளுங்கள். விஷ்ணுவின் கருணையால் மரங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மகத்தான சக்தியை பெற்றுள்ளீர்கள். ஓ மரக் கடவுளே, விஷ்ணுவின் விருப்பப்படி பிரச்சேதர்களுக்கு மரிஷாவை மணம் செய்து கொடுங்கள். ஆம், என் ஆண்டவரே, உங்கள் விருப்பப்படி. பிரச்சேதர்கள் திருமணத்திற்கு பிறகு குடியேறி ஆயிரக்கணக்கான வான ஆண்டுகள் பூமியை ஆண்டனர். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய எங்கள் குடிமக்கள் அனைவரும் விஷ்ணுவை தவறாமல் வழிபடுமாறு நாங்கள் ஊக்குவிக்கிறோம். பிரஜாபதி தக்ஷர் தங்கள் மகனாக பிறந்தார். ஒரு சரியான நேரத்தில் பிரேதங்கள் தங்கள் மனைவியை, தங்கள் சரியான மகனையும் ராஜ்யத்தையும் கவனித்துக் கொண்டு தங்கள் இல்லற வாழ்க்கையை துறந்தனர். அவர்கள் ஜாஜலி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றனர். அங்கு நாரதுனி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வந்தார். நீங்கள் அனைவரும் விஷ்ணுவை பிரியப்படுத்த உங்கள் பக்தி சேவையால் உங்கள் மனித வடிவங்களை உண்மையில் முழுமையாக்கியுள்ளீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் உடல்களை விட்டுவிட்டு விஷ்ணு லோகத்திற்கு செல்லலாம். வெப்பம் வெப்பம்.